கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 1:20. மேத்யூ 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்போ யோசேப்பு என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாரு? நான் என்னுடைய நீதி விளங்க பண்ணணும், அந்த மரியாளை நான் குற்றப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தாமல் நான் அவங்கள விவாகரத்து பண்ணிடலான்னு நினைத்து கொண்டு இருக்கும்போது தேவதூதன் சொப்பனத்தில் வந்து தோன்றுகிறார். அதாவது தேவனுடைய செய்திகளை யாரெல்லாம் உண்மையாக தேடி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொப்பனத்திலேயோ இல்லை நேர்லேயோ தேவதூதர்கள் வந்து சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டி பார்க்கும்போது லூக்கா 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். சகரியா வந்து ஆசாரிய முறைப்படி உள்ளே போய் அவர் வந்து தூபம் காட்டிகிட்டு இருக்கிறாரு. லூக்கா 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். யார்? தேவதூதன் அங்கே தரிசனமாகிறாரு. அதற்கு பின்பாக சகரியா பேசுகிறார் தேவதூதனை நோக்கி. 18வது வசனத்தில், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றாள். தேவன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவன் சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். என்ன தேவன்கிட்ட நான் செய்தி கொண்டு வந்தேன். இதே மாதிரி இங்கே மரியாளுக்கு வரும்போது லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கணும். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அப்போ அவங்க வந்து கலங்கி போய் யோசிச்சுட்டு இருக்கும்போது 30வது வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிரதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் வம்சாத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார். இதெல்லாம் சொன்ன உடனே மரியாள் அது எப்படி ஆகும், புரிஜனை அறியேன்னு சொல்லும்போது 35வது வசனத்தில், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்போ என்ன, பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகுங்கிறத மரியாளுக்கு சொல்லப்பட்டது. அப்போ வேத வசனம் முழுவதும், அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடாக இருந்தாலும், எல்லா இடத்துலையும் தேவதூதர்கள் வந்து இப்படிப்பட்ட செய்தியை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சிம்சோன் பிறப்பில் வந்து தேவதூதன் சொல்கிறத பார்க்குறோம். கொர்நீலிய வீடு, அப்போஸ்தலனுடைய 10வது அதிகாரத்தில் கொர்நீலிய வீட்டில் வந்து பேதுரு போய் சொல்லி பேசுன்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி 12வது அதிகாரத்தில் பேதுரு எருசலேம் சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவதூதன் வந்து விடுதலை செய்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலோட இதில் பார்க்குறோம். நிறைய இடங்களில் பார்க்குறோம். இந்த தேவதூதர்கள் தேவன்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அழைப்பு இருக்குது. கர்த்தர் உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறாரு. நீங்கள் செய்ய போகிற காரியம் ரொம்ப உங்களால் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் மூலம் நிறைவேற்ற போகிறாரு. உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய கிருபையும் ஒரு பெரிய இதுவும் வேணும்னு சொல்லி சொன்னால் கர்த்தர் தேவதூதனை அனுப்புவார். ஏன்னா இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் ரொம்ப இதாக சொல்கிறது போல், தேவதூதன் வந்து இட்லி பாயா சாப்பிட்றதுக்கு, இல்லை அவருக்கு வந்து ஃபேன் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வேதவசனம் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக விளங்கும். எங்கே ஒரு மனிதன், எங்கே ஒரு காரியம், அதாவது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய காரியம், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நடக்கப் போகிற ஒரு விசேஷித்த காரியம் நடைபெற வேண்டுமென்றால் அங்கே கர்த்தர் தேவதூதன் மூலமாக அங்கு ஒரு செய்தியை சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது அவங்க செய்கிற காரியம் அவங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியங்கும்போது அங்கு தேவன்கிட்ட தேவதூதர்கள் வந்து அவர்கள் அதை சொல்லி விளங்க பண்ணுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது ஆபிரகாமுக்கு தரிசனமானதாக இருக்கட்டும்,
இல்லை யாக்கோபுக்கு தரிசனமானதாக இருக்கட்டும், இல்லை அதற்கு பின்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மோசையாக இருக்கட்டும், இல்லை எல்லா காலகட்டத்திலையும் வேதவசனம் முழுவதும், இல்லை யோவான் வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே என்ன, அவர்கள் தங்களால் இயலாத ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறாங்கங்கும்போது நிச்சயமாக அங்கு தேவதூதன் வந்து சொல்லுவார். அதனால் நீங்கள் உடனே என்ன நினைக்காது, எனக்கு தேவதூதன் வேணும், எனக்கு தேவதூதனை பார்க்கணுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கர்த்தர் தேவதூதனை அனுப்புவார். அவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு இருந்தால் நிச்சயமாக தேவதூதன் வருவார். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வல்ல பிதாவே, இதோ நான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தையும் மிகப்பெரிய ஒரு காரியத்தையும் கொடுத்தா தேவதூதன் வருவார், இல்லைன்னா எங்களுக்கு உம்முடைய வார்த்தையே போதும் என்று விசுவாசித்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.